ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அருமையான பிஸா பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பிஸா டோ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் சுகர் போடலாம். ஈஸ்ட் எதுக்கு போகிறோன்னா டோ அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஈஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன். இதில் வெதுவெதுப்பான ஒரு கப் தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சூடு இருக்கக்கூடாது தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்தால் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போ இதை கலக்கிட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நான் 300 கிராம் மைதா எடுத்து சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு எண்ணெய்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. பாருங்கள், நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சி. நல்லா நொறையாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை மாவில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசையணும். அப்போ தான் நம்ம டோ வந்து சாஃப்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் மாவு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா அழுத்தி பிசைய உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாது. இப்போ நான் இது ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண ஒரு கப் தண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்கலை. இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக பிசைஞ்சிட்டே இருங்க. மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு 2 ஹவர் வந்து மூடி வைக்கணும். அப்போ இந்த மாவு வந்து டபுள் ஆகும். குளிர்காலத்தில் கொஞ்சம் லேட் ஆகும், வெயில் காலத்தில் சீக்கிரமாக ஆகிடும். இப்போ நம்ம பன்னீர் பிஸா பண்ண போகிறோம். அதுக்கு மிளகாத்தூள், உப்பு, தயிர், கொஞ்சம் எண்ணெயும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பன்னீரில் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் பன்னீரில் வந்து உப்பு காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும். பாருங்கள், இந்த மசாலா ஐட்டம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பன்னீரை வந்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். பன்னீர் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக போடுங்க பிஸாவில். இப்போது நம்ம பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சி. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாகவும் டபுளாகவும் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த மாவை கொஞ்சம் நேரம் நல்லா எடுத்து பிசையணும். கொஞ்சம் மைதா மட்டும் போட்டு தெளிச்சுக்குங்க பிசையறதுக்கு. நான் இப்போ அவனை வந்து 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில். நம்ம டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிஸா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டர் தடவுறேன். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவிக்குங்க. பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட தடவிக்கலாம் இதில். இப்போது டோ எடுத்து நல்லா விரிச்சிக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி தின்னாக விரிச்சிக்குங்க. ஒரு ஃபோக் எடுத்து சும்மா அப்படியே குத்திக்குங்க. இல்லைன்னா மாவு வந்து பேக் ஆக சொல்ல எழும்பி வரும். நீங்கள் அந்த பேஸ் தட்டு வந்து மெலிசாக எடுக்கக்கூடாது, திக்காக தான் எடுக்கணும். இப்போ இதில் நான் பிஸா சாஸ் போடுறேன். இந்த பிஸா சாஸ் நான் வீட்டிலே பண்ணது. இதுவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதை
பாருங்க சீஸ் வந்து நான் துருவிடுறேன். மொசிலா சீஸ் எடுத்திருக்கேன். அந்த எல்லாத்துலேயும் சீஸ் போட்டாச்சு. நான் இதுக்கு குடமிளகா ஒரு அரை தான் எடுத்திருக்கேன். நல்லா நீட்டாக மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயும் சுற்றி வச்சுருங்க. இப்போ வெங்காயம் நான் அரை எடுத்திருக்கேன். அதையும் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அரை ஸ்பூன் கார்ன் எடுத்திருக்கேன். ஃப்ரோசன் கார்ன் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் பன்னீரையும் அப்படி அப்படியே வச்சுருங்க. நான் ஆலிவ்ஸும் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் நான் இட்டாலியன் சிஸ்லிங் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இதில் மொசிலா சீஸும் இன்னும் கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஸாவை பேக் பண்ண வைக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆகும் இது பேக் ஆகிறதுக்கு. நம்ம 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் பிஸாவை பேக் பண்ண வச்சுருக்கோம். பாருங்கள், அது ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அருமையான பிஸா நம்ம ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டிலே நமக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யலாம். இந்த மாதிரி இதே மாதிரி பிஸாவை நம்ம வீட்டில் குக்கரில் கூட செய்யலாம். நெக்ஸ்ட் டைம் நான் குக்கரில் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.